Hi friends, back in another video. இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து காரை வந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நம்ம இவ்வளோ ஆஃப் ரோடிங் பண்ணுறோம் அண்ட் இவ்வளோ வந்து நம்ம அதை ஓட்டுறோம். ஸோ இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தட் ஹவ் யூ மெயின்டைன் யுவர் கார். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து அவுட்டர் பாடி ஃபினிஷ், பெயிண்ட் ப்ரொடெக்ட், இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்குது நம்ம கையில். எஸ்ஆர் கார் கேர், நம்ம அவங்ககிட்ட ஏஎம்சி போட்டிருக்கோம். அவங்க வந்து நல்ல விதமாக பார்த்துக்கிறாங்க. இது போக நம்ம நிறைய அக்சசரிஸ் மாட்டியிருக்கோம் அண்ட் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் விஞ்ச் மாட்டியிருக்கோம் அண்ட் நம்ம வந்து அண்டர் பாடி பிளேட்ஸ் மாட்டியிருக்கோம் அண்ட் இது மாதிரி இந்த லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் இந்த விண்ட்ஸ்க்ரீன் பார் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு மெயின்டைன் பண்ணுறோம். இந்த லைட் மாட்டியிருக்கோம். இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம வண்டி வந்து அப்போவே எடுக்கும். ஸோ இதை தான் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம்ன்ற ஒரு ரெண்டு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். நான் உங்கள் சுந்தராஜ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸசைஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக ரெண்டு விஷயத்தை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒன்று வந்து நம்ம வண்டியில் மாட்டியிருக்கிற இந்த விஞ்ச். ஸோ இந்த விஞ்ச் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாலேஷன் நம்ம வந்து வீட்லேயே பண்ணியிருக்கோம் அண்ட் ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம வந்து விஞ்ச் நம்மளுக்கு நிறையவே யூஸ் ஆகிருக்கு. நம்ம நல்லா யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த விஞ்சில் பார்த்தீங்கன்னா, இந்த ரீவைண்டிங் பண்ணும்போது இந்த கேபிள் வந்து ப்ராப்பராக ரீவைண்டிங் ஆகாமல் மேலேயும் கீழேயுமா ஆயிருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் இது ஸ்டீல் கேபிள். இது ப்ராப்பராக ரீவைண்டிங் ஆகலை அப்படின்னா டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அண்ட் ரஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னா, ஒரு தடவை வெளியில் எடுத்துட்டு நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதமாக யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை டோட்டலாக வந்து நான் இதை உருவி நான் வெளியில் எடுத்துட்டு அகெயின் நான் வந்து ரீவைண்ட் பண்ண போகிறேன். ரீவைண்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக அதில் எப்படி ரஸ்ட் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுன்றதை காமிச்சு தொடச்சி நம்ம வந்து திரும்ப ரீவைண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி இதான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட், ரைட்? ஸோ வாங்க இதை முதல்ல நம்ம வந்து வெளியில் எடுக்கலாம். ஸோ ரீவைண்ட் பண்ணுறதுக்கு முதல்ல இதை வந்து ஃப்ரீ ஸ்பூலிங் மோடில் போட்டுக்கலாம். இதை அப்போ தான் நம்ம கையிலே இதை வந்து நம்ம எடுக்க முடியும். அண்ட் ஹெவி, செம்மையாக ஹெவி இது. பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம கையில் இழுக்கிறதுக்கே வர மாட்டேங்குது. ஏன் வரல அப்படின்னா, இது அந்த வைண்டிங் ஆனது வந்து இங்கெல்லாம் ஸ்ட்ரக் ஆகுது. அதனால இது வந்து கையில் இழுத்தா கூட வர மாட்டேங்குது. ஃப்ரீ ஸ்பூலிங் மோடில் இருந்தால் கூட வர மாட்டேங்குது. ஸோ நோ இஷ்யூஸ். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை இன்ஜின் பவர்லேயே எடுத்துடலாம், பேட்டரி பவர்லேயே எடுத்துடலாம். என்கேஜ் மோடில் போடணும். என்கேஜ் மோடில் போட்டுட்டு அடுத்து
பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துலலாம் வந்து இந்த ரீவைண்டிங் ஆகும்போது சரியாகவே பண்ணலை. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம இதை வந்து கரெக்டாக எடுத்து பண்ணணும், இல்லைன்னா வயர் வந்து டேமேஜ் ஆகும். பாருங்கள், இந்த ரீவைண்ட் ப்ராப்பர் ஆகலைன்னா இது மாதிரி தான் இந்த பெண்டு வரும். இந்த பெண்டு வந்துச்சுன்னா இந்த வயர்ஸ் வந்து கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கட் ஆச்சுன்னா சரியாக இருக்காது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேபிளோட லென்த் வந்து டோட்டல் லென்த் வந்து 25 மீட்டர்ஸ். ஸோ 25 மீட்டர்ஸ் நம்ம ஸ்டீல் வயரை வெளியில் எடுத்துட்டோம். இப்போ உள்ளே பாருங்கள், நிறைய குப்பை இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த ட்ரம்மை க்ளீன் பண்ணிவிட்டு இதை ப்ராப்பராக நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ரீவைண்ட் பண்ணலாம். இப்போது இந்த ஸ்டீல் பார்ட்ஸை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும், ரஸ்ட் ஃப்ரீயாக இருக்கணும், அது மேலே வந்து மாய்ஸ்சர் வரக்கூடாது அப்படின்னா பெஸ்ட்டு சொல்யூஷன் வந்து WD-40. ஸோ இந்த WD-40 உங்களுக்கு தெரியும், நிறைய மல்டிபர்பஸாக நம்ம வந்து ஸ்டீல் மேலே யூஸ் பண்ணுவோம். ரஸ்ட் கொடுக்காது நம்மளுக்கு. ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்த ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த கேபிளில் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நம்ம வந்து ரீவைண்ட் பண்ணலாம். ஸோ முதல்ல ரைட், இப்போ நம்ம ப்ராப்பராக ரிவைண்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண்ட் இருக்குது, இது கையில் ஸ்ட்ரெயிட் ஆக மாட்டேங்குது. அதனால் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா, இதை லைட்டாக தட்டி ஸ்ட்ரெயிட் பண்ணிவிடுவோம், இல்லைனா அந்த பெண்ட் வந்து ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னாரு. ஸோ நம்மக்கிட்ட இந்த ஸ்டீல் ஹேமரை கிடச்சிடுச்சு. ஸோ கீழே வந்து ஒரு உடன் பேஸை வச்சு இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இந்தாங்க நீங்கள் அடிங்க, நான் வந்து இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ஓகே, ஓரளவுக்கு அது ஸ்ட்ரெயிட். டேரெக்டாக அடித்தா அது உடையுமா, டேமேஜ் ஆகுமா? இருங்க, நான் திருப்பிக்கிறேன். ஒரு நிமிஷம், இதை இப்படி வைங்க. போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே அடித்தோம்னா இந்த வயர் திரும்ப டேமேஜ் ஆகிடக்கூடாது. இது வந்து நம்ம டைட்டாக ரீவைண்ட் ஆகிடுச்சுன்னா அதுவே ஒரு ஷேப் வந்துடும். ரீவைண்ட் பண்ணலாம். ரீவைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ ரெடியாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டா பேட்டரிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் வராமல் இருக்கும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம இந்த க்ளவுஸ் போட்டுக்கலாம். இது இண்டஸ்ட்ரியல் க்ளவுஸ் தான். ஸோ இந்த ரோப்பை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம கையில் வந்து சேஃப்டியாக இருக்கும், அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ரைட். இப்போ நம்ம வந்து இந்த துணியில் வச்சு டைட்டாக ஒரு ரோப்புக்கு ஒரு டென்ஷன் கொடுத்து நம்ம வந்து இழுக்க ஆரம்பிப்போம். அண்ட் ஆருஷ் வந்து என்ன பண்ணுவார்னா அதை இன் பண்ணுவார் அண்ட் அதே சமயம் ஸ்ப்ரேவும் அடிப்பார். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இது மாதிரி பண்ணாவே போதும், நம்ம ப்ராப்பர் ரிவைண்டிங் ஆகிடும். ஆருஷ் இன் பண்ணலாம். Hey. ஸ்டாப். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பல்ஜ் இருக்குது. இது நம்ம இங்கேயே வந்து என்ன பண்ணலாம்னா, இப்போ பாருங்க துணியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டுது. இதை வந்து இங்கேயே நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளோதான். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ப்ரே. ஸ்டாப் ஸ்டாப். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து முடிஞ்சது. கொஞ்சோண்டு இன் கொடு. இன் இன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரீவைண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது மேலே அந்த WD-40 நல்லா ஸ்ப்ரே பண்ணி அடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து மாய்ஸ்சர் ப்ரூஃபாகவும் ரஸ்ட் ப்ரூஃபாகவும் இருக்கும். நம்ம கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் மைக் எனக்கு ஒர்க் ஆகலை, அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்மளோட ஒரு ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பாடிக்கு கீழே வந்து அண்டர் பாடி ப்ரொடெக்ஷன் நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் டீசல் டேங்க் அதுக்கும் DEF கார்டு வரைக்கும் நம்ம வந்து ஒரு அண்டர் பாடி ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம். அந்த அண்டர் பாடி ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு போல்ட் அண்ட் நட்ஸில் தான் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து அப்பப்போ நம்ம டைட் இருக்கா, போல்ட் நட்லாம் ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா நான் சில வீடியோஸில் பார்த்துருக்கேன், சில தாரில் வந்து லடாக் வரைக்கும் போயிருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு அந்த அண்டர் பாடி ப்ரொடெக்ஷன் வந்து போல்ட்லாம் கலந்து அது கீழே உளுந்துருக்கு. ஸோ அது மாதிரி உள்ளம்போது ரொம்ப ரிஸ்க்கு. நம்ம வண்டிக்கும் ரிஸ்க்கு தான், இல்லை பின்னாடி யாராவது டூ வீலரில் வராங்கன்னா ரிஸ்க்கு தான். அதை நம்ம சரியாக இருக்கான்னு வந்து போய் பார்ப்போம். ஸோ அது நம்ம போகணும்னா நம்ம தான் கார் கீழே போய் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு தேவையான டூல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து போல்ட் அண்ட் நெட் நம்ம இருந்தால் நம்ம டைட்டன் பண்ணிக்கலாம். அண்ட் அப்பப்போ செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நம்மக்கிட்ட டூல் பாக்ஸ் இருக்குது அண்ட் அதில் நம்மளுக்கு தேவையான எல்லா டூல்ஸுமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவையான ஸ்பேனர்ஸை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வண்டிக்குள்ளே போனோம் அப்படின்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 போல்ட் அண்ட் நெட்டை நம்ம செக் பண்ணால் போதும். ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இது வந்து கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இதை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் சொன்ன மாதிரி அந்த பிளேட் வந்து ரொம்ப 3 mm திக்னஸில் இருக்கிற பிளேட் அண்ட் அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது கண்டு விழுந்துச்சுன்னா நம்ம வண்டிக்கும் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம வண்டிக்கு டேமேஜ் ஆகிறத விட பின்னாடி யாராவது டூ வீலர்லாம் வந்தால் ரொம்ப கஷ்டம். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இதெல்லாம் மாட்டியிருந்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ நம்ம ஒவ்வொரு போல்ட்டாக செக் பண்ணுவோம்.
ஸோ நான் செக் பண்ணும்போது பார்த்தா எல்லாமே சரியாக தான் இருந்துச்சு. ஒரே ஒரு போல்ட்டு தான் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து டைட் வச்சுட்டேன். ஸோ அது நல்லது. நம்ம கொஞ்சம் இன்னும் பார்க்காம விட்டோமோ அப்படின்னா அது இன்னும் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரதுக்கும் அதாவது அது லூசன் ஆகி ஒரு பக்கம் கழட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வந்து கரெக்டாக அப்பப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இருக்கிற போல்ட் எல்லாத்தையும் நான் ஒரு தடவை மேனுவலாக நம்ம செக் பண்ணிவிட்டு அதை டைட்டன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நீங்கள் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்கு மெக்கானிக் ஷாப் கொண்டு போகணும், ஒர்க் ஷாப் கொண்டு போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ 2 டூல்ஸ் மட்டும் நம்ம கையில் இருந்தால் போதும். அதுக்கு தேவையான அந்த ஸ்பேனர் இருந்தால் போதும். நம்ம வீட்லேயே செக் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு இது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும், நிம்மதியாக இருக்கும். எல்லாம் சரியாக இருக்குன்றது நம்ம வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வேலையை நம்ம வீட்லேயே செக் பண்ணிவிட்டு போகிறது தப்பு கிடையாது. ஸோ தேட்ஸ் இட். நம்ம பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்துட்டு ஒரு ஃபுல் பீஸ் ஆஃப் மைண்டோட இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு. தேட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்ம ஒர்க்கு முடிஞ்சுது இதோட. ஸோ ஒன்ஸ் அகெயின் சாரி, இந்த இடத்துல எனக்கு மைக் ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அதனால் வந்து ஒரிஜினல் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நான் இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன் இதுக்கு. ஸோ நம்மக்கிட்ட இது மாதிரி ஒரு வண்டி இருக்கும்போது நம்ம அந்த வண்டிக்கிட்டேருந்து பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கும்போது அந்த வண்டியும் நம்மக்கிட்டேருந்து சில மெயின்டெனன்ஸை வந்து எதிர்பார்க்கும். அது நம்ம வந்து அந்த வண்டிக்கு அப்பப்போ டைம்லேயும் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ சின்ன ஒர்க் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறக்காதீங்க. பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனாக எப்போ வீடியோ போட்டாலும் கிடைக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். தாராளமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நான் உங்கள் சுந்தராஜ். நீங்கள் பார்த்துருக்கீங்க மாங்க்ஸ் எக்ஸ்டசி.